நல்ல அமல்கள் செய்வதற்காக இன்றே நாம் உறுதி செய்ய வேண்டும். நாளைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம்லாம் இல்லை, இன்றைக்கே உறுதி செய்யணும். இன்றே என்னுடைய எல்லா விதமான விஷயங்களும் நான் சரி செய்து கொள்வேன் என்பதாக இன்றிலிருந்தே நம்ம நியத் செய்ய வேண்டும். இனி தொழுகையை அலட்சியம் செய்ய மாட்டேன் என்று நியத் செய்யுங்கள். பெற்றோரின் மனதை நோகடிக்க மாட்டேன் என்பதாக நியத் செய்யுங்கள். பொய் பேச மாட்டேன் என்பதாக நியத் செய்யுங்கள். வட்டி, போதை, ஹராம் ஆகியவற்றை விட்டு விலகுவேன் என்பதாக நியத் செய்யுங்க. தினமும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடுவேன், இஸ்திக்ஃபார் செய்வேன் என்பதாக நியத் செய்யுங்க. என் பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு வழி நடத்துவேன் என்பதாக நியத் செய்யுங்க. என் வீட்டை குர்ஆன் ஓதப்படும் வீடாக மாற்றுவேன் என்பதாக நியத் செய்யுங்க. நியத் நாம் செய்தோம் என்பதாக சொன்னால், நம்முடைய முயற்சி இருந்தது என்பதாக சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்கும். 5 வேளை தொழுகையை நேரத்தில் நான் நிறைவேற்றுவேன். தினமும் குறைந்தது சில வசனங்களாவது குர்ஆனில் இருந்து நான் ஓதுவேன். பெற்றோரிடம் நான் அன்பாக பேசுவேன். ஹராமான வருமானத்தை தவிர்ப்பேன். ஒரு மனிதனுக்காவது உதவி செய்வேன். தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வேன். தூங்குவதற்கு முன் இன்று நான் அல்லாஹை மகிழ்வித்தேனா என்று என்னை நானே கேட்டுக்கொள்வேன் என்று இன்றே உறுதி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம உறுதி செஞ்சோன்னு சொன்னாதான் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். நாளை செய்து கொள்ளலாம், நாளைக்கு செய்து கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நிரந்தரமில்லாத உலகம், நிரந்தரமில்லாத வாழ்க்கை. ஒன்று இந்த உலகம் போயிடும், அல்லது இந்த உலகத்தோடு நாம போயிடுவோம். அல்லாஹு அக்பர். எனவே அல்லாஹ் கொடுத்த இந்த கால அவகாச நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹுக்கு நல்ல பிடித்த அடியார்களாக வாழ முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விதமான கைர் பரக்கத்துகளை தந்து அருள்வானாக. நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹராமான வாழ்க்கையை விட்டும் ஹராமான வருமானத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் என்றென்றும் குர்ஆன் ஓதக்கூடிய நல்லடியார்களாக, அதே குர்ஆன் நாளை மறுமையில் சிஃபாரிஷ் செய்யக்கூடிய ஒரு நல்பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சுன்னத்துகளை பேணி வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நல்பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.